அழகிய தமிழ் மகன் படத்துல நம்ம தளபதி டபுள் ஆக்ஷன்ல வந்து நான் குரு தாண்டா பேசுறேன்னு சொல்லுவார்ல. உண்மையாவே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 16th செஞ்சுரியில பிரான்ஸ்ல மார்டின் கேர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு அவர் ஒய்ஃபோட சேர்த்து ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் மார்டின் எதையோ திருடிட்டாருன்னு அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீரணும்னு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. அப்பெல்லாம் சின்னதா ஒரு தப்பு பண்ணியிருந்தாலுமே உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்து முடிச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்ச மார்டின் பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்து அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாம ஊரை விட்டே போயிட்டாரு. அடுத்த நாள் எல்லாருமே தேடி பார்த்திருக்காங்க. பட் எங்கேயுமே அவரை கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல 2 பேரு ஒரு ஆளை பார்த்து அவர் மார்டின்னு நினைச்சு அவர்கிட்ட போய் பேச போயிருக்காங்க. பட் அவரோட உண்மையான பேர் அர்னால்ட். இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது, நான் வேற ஒருத்தன் சொல்லியிருக்கணும்ல. பட் அவரும் அதை மறுக்காம பேசியிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நெய்ஸா அவங்க கிட்ட மார்டினோட ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழு சந்திரமுகி மாறுற மாதிரி முழு மார்டினா மாறி இருக்காரு. சோ இவர் கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, மார்டினோட வைஃப் பார்க்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. இவரை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறனால மார்டினோட வைஃபும் இவர் தான் மார்டின்னு நம்பி சேர்ந்துட்டாங்க. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மார்டினோட வைஃப், அவங்க அங்கிள், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இவர் உண்மையாவே மார்டின் தானான்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இவருடைய பர்சனாலிட்டி, பேசுற விதமா இருக்கட்டும், எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. மோரோவர் இவர் ரொம்ப மணி மைண்டடா இருந்தனால அவர் அங்கிள் என்ன பண்ணிருக்காரு, கோர்ட்ல போய் கேஸே போட்டிருக்காரு. எனக்கு இவர் மேல சந்தேகமா இருக்குன்னு. காணாம போன மார்டின் எங்க இருப்பாருன்னு யோசிக்கிறீங்க. பிரான்ஸ்ல இருந்து ஸ்பெயினுக்கு போயிட்டு மிலிட்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது நடந்தது எல்லாமே மார்டினுக்கு தெரிய வந்தோடனே அவர் கோர்ட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லி அவர் ஃபேமிலியோடய திரும்பியும் போய் சேர்ந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம மார்டின் மாதிரி நடிச்ச அர்னால்டுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க.